தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்குன்னா உங்களுக்குள்ளே இருக்குன்றதை என்னைக்கு சபை உணருதோ அன்றைக்கி தான் சத்திய வசனத்திலிருந்து நம்மளால் வெளிப்பட்டு நம்மளால் கரெக்டான ஜபத்தை என்ன பண்ண முடியும். இன்றைக்கி அநேக நேரம் ஆண்டர்கிட்ட போய் எனக்கு 1,00,000 ரூபாய் பணம் வேணும்னு ஆண்டர் அந்த 1,00,000 ரூபாய் பணத்தை உங்க முன்னாடி வைக்கிறார். அதை நீங்கள் செலவு பண்ணிட்டு நிற்கிறீங்க. அவர் உங்களை பார்த்து நகைக்கிறார். ஒரு வாட்டியும் ஒரு சில அனுபவங்களை உங்களுக்கு கொடுத்து நீ திரும்ப மாட்டியா, பலமான ஆகாரத்தை சாப்பிட்டு என் பக்கம் வர மாட்டியா. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், இந்த சத்திய வசனங்கள் உங்களுக்கு தேவைன்னு அவர் விரும்புகிறார் நான் நினைக்கிறேன். இன்றைக்கும் கூட நான் பேச இருக்கிற தலைப்பு, ஜபத்தின் அடித்தளம் மிக முக்கியம். நம்ம வாழ்க்கையில் நம்மளோட ஜபத்தோட அடித்தளம் மிக மிக முக்கியம். தி ஃபவுண்டேஷன் ஆஃப் ப்ரேயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு இங்கே அமர்ந்திருக்கிற எல்லாருக்கும் ஜபம்னா என்னன்னு தெரியும், உபவாசம்னா என்னன்னு தெரியும், அநேக காரியங்கள் உங்களுக்கு என்ன பண்ணும் நன்றாய் தெரிந்திருக்கும். ஆனால் இந்த அதிகாரத்தை நீங்கள் படிக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கலாம். தானியேல் ஜபிக்கும் போது அவருடைய ஜபம் எப்படிப்பட்டதாக இருக்குது, அவர் எப்படி ஜபம் பண்ணுறாருன்றத நீங்கள் இதை பார்க்கும்போது நல்லா புரிஞ்சுக்கலாம். ஆனால் இதுதான் உண்மையான ஜபமானு கேட்டால் இல்லை. சபை இது நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் ஜபிச்சாரு, தேவதூதனை வந்தால் அதுக்கு என்ன பண்ணால் மறு உத்தரவு கொடுத்தான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அநேக நேரம் படிக்கிறதுனால நம்மளோட ஜபமும் சில நேரம் எப்படி இருக்குது, நமக்கு என்ன தேவையோ அதை என்ன பண்ணுறோம், போய் ஜபிக்கிறோம். ஆனால் அங்கங்கே வேதத்தில் சில ரகசியங்கள் என்ன பண்ணியிருக்கு, உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா இதை அவங்கெல்லாம் சரியாக பண்ணாங்க, இதை படிக்கிற நம்ம தான் அநேக நேரம் என்ன பண்ணிடுறோம், தப்பாக புரிஞ்சுக்கிறோம். 9வது அதிகாரம் 22வது வசனம். என்ன பண்ணாரா, எதை உணர்த்தும்படி? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா இனி இருப்பீங்கன்னா, ஜபிக்கிற பிள்ளைங்களா இருப்பீங்கன்னா, உங்க காலகட்டத்தில் நான் உனக்கு சொல்றேன், உங்களுக்கு எது முக்கியம்? அறிவு இல்லாமல் பண்ணுற ஜபம் குப்பைக்கு சமம். இன்னைக்கு எல்லாருக்குமே ஜபிக்க தெரியும். அதாவது குழந்தையா பிறந்த கிறிஸ்துவ வீட்டில் பிறந்த ஒரு சின்ன குழந்தை கூட என்ன தெரியும், ஜபிக்க தெரியும். ஆனால் தேவன் விரும்புகிற ஜபமா அதுன்றது கேட்டால் கேள்விக்குறி. நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் உபவாசம் இருக்க தெரியும், ஜபிக்க தெரியும். ஒரு பிரதர் வந்து என்ன கேட்டார், பாஸ்டர் உபவாசம் இருக்கிறது எப்படின்னு. நான் ஒரு 2 லைன் சொன்னேன். இல்லையே பாஸ்டர், உபவாசம்னா ஆண்டவர் கூட மட்டும் தானே இருக்கணும். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குது. ஆனால் வேதம் எதை சொல்லுகிறது என்பதை நம்ம என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். அநேக நேரம் பிறர் சொல்வதையும் நம்ம என்ன பண்ணலாம், கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதில் எந்த தப்பும் கிடையாது. நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த ஃபைனல் டே நமக்கு என்ன தெரிஞ்சதுன்னு வச்சு தேவனாகிய கர்த்தர் நம்மளை என்ன பண்ண மாட்டார், புடமிட மாட்டார். சத்திய வசனத்தின்படி தான் நம்ம என்ன பண்ணுவார், புடமிடுவார். அடுத்த தலைமுறைகள் ஜபம்ன்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணிட்டாங்க, முற்றிலுமாய் மங்கி போக செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு ஜபம்னா எல்லாரும் என்ன நினச்சிருக்கிறாங்க, நம்மளோட தேவையை போய் ஆண்டோட சமூகத்தில் கண்ணீரோடு கேட்கறது. ஆஃப்கோர்ஸ் ரைட். ஆனால் அதுதான் ஆழமான ஜபமானு கேட்டான், அது கிடையாது. இன்றைக்கி பெரிய பெரிய ஷாப்பிங் மால், சூப்பர் மார்க்கெட்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பார்க்க பிரம்மாண்டமாக சூப்பராக அழகாக இருக்கும். ஆனால் அதை கட்டுவதற்கு அதுக்கு அடித்தளம்னு ஒன்று போட்டிருப்பாங்க, அந்த பேஸ்மெண்ட். அந்த பேஸ்மெண்ட்டை எல்லாருமே என்ன பண்ணுறோம், மறந்துடும். அதே மாதிரி ஒரு நபரோட ஜபத்துக்கு பேஸ்மெண்ட் இருக்குது. நீங்கள் படித்த தானியேலோட பேஸ்மெண்ட் இருக்குது, தாவீதோட பேஸ்மெண்ட் இருக்குது. இது மாதிரி யோசேப்பா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு அடித்தளம் இருக்குது. அந்த அடித்தளத்தை வேதத்தில் நீங்கள் டக்குன்னு படித்தாலும் என்ன பண்ண முடியாது, புரிஞ்சிக்கவே முடியாது. இந்த காலை வேளையில் எனக்கு ஆண்டவர் தந்தது, எனக்கு நான் வேதம் படித்து புரிந்தது, என்னுடைய நினைவுகளை நான் உங்களோட என்ன பண்ணுறேன், பேசுகிறேன். இதில் தவறு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இருக்கலாம். ஏன்னா இது என்னுடைய புரிதல். ஏன்னா இந்த புரிதல் நான் உங்ககிட்ட என்ன பண்ண முடியாது, திணிக்க முடியாது. ஏன்னா ஜபத்தை குறித்து நான் பேச போகிறேன். சங்கீதம் 145 18-19. நல்லா கவனிங்க. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் என்னவா இருக்கிறாரா? வசனம் எதுவுமே பொய் கிடையாது. ஆனால் வசனத்தில் சில ஆழமான கருத்து இருக்குது. உண்மையாய், இப்போ கூப்பிடுகிறதுல என்ன இருக்கணுமா, உண்மையாக இருக்கணும். இன்னைக்கு மனிதனை ஏமாத்தலாம், ஆண்டரை ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, ஏமாற்றவே முடியாது. அடுத்த வசனம் வாசிங்க. யாரோட விருப்பத்தின்படி செய்கிறாரா? பயம் இருக்கணும். யாருக்கு இருக்கணும்? ஆண்டவர் மேலே பயம் இருக்கணும். இந்த பயம் இல்லாமல் நம்ம ஜபிச்சு கொண்டு இருக்கிறோம், இல்லை பயம் இல்லாமல் ஏதோ காரியத்தை செஞ்சு கொண்டு இருக்கிறோன்னா நம்மளுடைய ஜபங்கள்லாம் உண்மையாய் முதுமை பெறாது. படிங்க. கூப்பிடுதலை கேட்டு அவர்கள் என்ன பண்ணுறாரா, ரட்சிக்கிறார். இன்னைக்கு உண்மையான ஜபம் மிக மிக அவசியம். இன்னைக்கு ஜபத்தில் என்னென்னலாம் பண்ணலாம், பாஸ்டர் எனக்கு பைக் வேணும், எனக்கு கார் வேணும், என் பிள்ளைக்கு சுகம் வேணும், இப்படி எல்லாமே கேட்கலாம்.
ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பேஸ்மெண்ட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த பேஸ்மெண்ட்டை ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்க, மறந்துடுறாங்க. ஏன்னா ஒரு சிறு பிள்ளையில் ஒரு பிள்ளையை கூட்டி என்ன சொல்கிறாங்க, எது வேணாலும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும் போது அந்த பிள்ளையும் அது இப்படி என்ன பண்ணுது, ஜெபம் பண்ணுது. அந்த பிள்ளை வளர வளர என்ன நினச்சிருச்சு, இதுதான் ஜெபம், இதுதான் ப்ரேயரு, இதுதான் எல்லாம் நினச்சிக்கிட்டு அதையே என்ன பண்ணுறாங்க, திருப்பி திருப்பி எல்லாருமே பண்ணுறாங்க. ஆனால் சில பேரோட வாழ்க்கை வேறு மாதிரி இருக்குது, சில பேரோட வாழ்க்கை ஏன் வேறு மாதிரி இருக்குன்னா, பைபிளை நீங்கள் நல்லா படித்தா புரியலாம். பைபிளில் எல்லா சாப்டரையும் நீங்கள் படிச்சுடுவாங்க. ஏன் அந்த ஒரு நபர், எல்லா அதிகாரத்துலையும் ஏன் அந்த ஒரு நபர், இஸ்ரவேல் மொத்தத்தையும் தானே தெரிஞ்சு கொண்டார். இஸ்ரவேல் மொத்தமும் என்னவா இருக்கணும், பேர் சொல்லி அழைக்கப்பட்ட மாதிரி. ஏன் மோசே, ஏன் யோசுவா, ஏன் அந்த ஒரு நபர்? நான் ஏன் சொல்றேன்னா, இந்த ஆழமான சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால் இந்த காலகட்டத்தில் நீங்களும் மோசேவா இருக்கலாம், யோசுவாவா இருக்கலாம், யாரா இருக்கலாம், யோசேப்பா இருக்கலாம். ஏன்னா இதுதான் சபைகள் என்ன பண்ணுது, மறந்து போயிடுகிறது. எரேமியா 29 அதிகாரம் 12-13. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். படிங்கம்மா. முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால். என்ன கவனிங்க, முழு இருதயத்தோடு. இன்னைக்கு சபை சொல்லுது, அறகுறையான இருதயத்தோடு கர்த்தரை தேடுறவங்களால ஆண்டவர் என்ன பண்ண முடியாது, கண்டடைய முடியாது. சில கிஃப்ட்ஸை வாங்கிக்கலாம், சில கிஃப்ட்ஸ். அந்த கிஃப்ட் வந்து தேவனுடைய கரத்தோட பரிபூர்ணமான கிஃப்ட் கிடையாது. படிங்கம்மா. உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். தேடுகையில் என்ன பண்ண முடியுமா? என்ன சொல்ல வர்றார் ஆண்டவர்? ரட்சிக்கப்பட்டுட்டோம், அதுக்கப்புறம் எப்படி ஆண்டவரை தேட முடியும்? நம்ம ஆண்டவரை அறிஞ்சிட்டோம், ஆண்டோட சபைக்கு வந்துட்டோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் வசனங்கள் அடிக்கடி சொல்லுது அவரை தேடணும், அவரை என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும்னு சொல்லுதுன்னா, அப்போ சத்திய வசனங்களுக்குள்ள அநேக காரியங்கள் இருக்குது, அந்த உறவுக்குள்ள அநேக காரியங்கள் இருக்குது. நம்ம ஒரு முதிர்ச்சிக்கு வரோம். எனக்கு எல்லாமே நான் இன்றைக்கி சொல்ல, நான் பாஸ்ட்டாக இங்கே இருந்தாலும் இப்போ வரைக்கும் நான் பைபிள் படிக்கும் போதும் சரி, வேறு ஒருத்தவங்க பிரசங்கம் பண்ணும் போதும் சரி, என் செவி எப்படி இருக்குன்னா, எனக்கு இது தெரியாது, அவங்க பேசுகிறாங்க, நான் என்ன பண்ணணும், கேட்கணும். இந்த இடத்துக்குள்ளே தான் இருப்பேன். ஒருத்தவங்க ஆராதனை செஞ்சாலும் என்னோடய ஆராதனை என்னவாக இருக்கணும், நானும் கண்ணை மூடி அந்த ஆராதனையோட இணைய தான் நான் பண்ணுவேன், யோசிப்பேனே தவிர எனக்கு ஆராதிக்க தெரியும்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கி என்ன பண்ண மாட்டேன், இருக்க மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு தாண்டவர் சொல்றாரு, தேடுகிற அனுபவம் மிக மிக முக்கியம். இன்னைக்கு ஜபம் பண்ணுறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யூதர்கள் எல்லாருக்குமே என்ன பண்ண தெரியும், ஜபம் பண்ண தெரியும். யூதர்கள் பிறந்ததுலேருந்தே தாயின் கருவிலேருந்து உருவாகும் போதே தோராவை சொல்லி கொடுத்துருவாங்க, சத்திய வசனங்களை சொல்லி கொடுத்துருவாங்க, ஜெபிக்க சொல்லி கொடுத்துருவாங்க, கட்டளைகளை பேச என்ன பண்ணுவாங்க, கற்றுக் கொடுத்துருவாங்க. ஆனால் லூக்காவின் புஸ்தகம் 11 அதிகாரம் 1 வசனம், அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு, நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல ஜெபம் பண்ணி என்ன பண்றாரு, முடிக்கிறாரு. அவருடைய சீசரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீசருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அந்த ஒருவரா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறிடும். நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கும். அந்த ஒருவர் யாருன்னு எனக்கு தெரியல. அந்த ஒருவர் நீங்களா இருந்தா உங்க வாழ்க்கை என்ன பண்ணிடும், அவங்களாம் முதிர்ச்சி பெற்றவர்கள், அவர்களாம் யூதர்கள், சிறு வயதுலேருந்தே தாயின் கருவிலேருந்தே எல்லாமே சத்திய வசனங்கள், தேவ பிரசனம், டெம்பிள் இப்படி சுற்றிட்டு இருந்தவங்க ஆண்டவர் ஜபம் பண்ணிட்டு திரும்புகிறாரு. இவங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் வருது, ஆண்டவரே எனக்கு ஜபம் பண்ண என்ன பண்ணுங்க. இன்னைக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சவன் பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து எனக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொடு என்ன பண்ண மாட்டான், கேட்க மாட்டான். ஆனால் யூதர்கள் கேட்குறாங்கன்னா புரிஞ்சுக்கோங்க. 12 சீசரில் ஒருத்தவங்க கேட்குறான், ஆண்டவரே நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க. யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணார்? அப்போ இவங்க பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த யோவான் ஸ்நானகன் பண்ணலை, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல. இன்னைக்கு சபைக்குள்ளே ஒரு வாட்டி நீங்கள் வரும்போது இந்த புரிதல் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஜபத்தை குறித்ததான தெளிவு உங்களுக்குள்ளே வரணும். இன்னைக்கு சீசர்கள் கேட்குறாங்க இயேசு கிறிஸ்து கிட்ட, ஆண்டவரே ஜெபிக்கிறது எப்படி? 2-4 வாசிங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. நல்லா கவனிங்க, உம்முடைய நாமம். இதோட அர்த்தம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண வேதத்தை படிக்கிற யாராலையும் இதை புரிஞ்சிக்கவே முடியவே முடியாது. ஆண்டவர் அவருடைய எக்ஸ்ட்ரீம் லெவலில் என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். படிங்க பிரதர். அவருடைய ராஜ்யமுக்கும் சரி, அவருடைய நாமம் பரிசுத்தப்படுகிறதுல என்ன பண்ணுவீங்க? சபை கொஞ்சம் லைட்டாக யோசிச்சு பாருங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஜபம் பண்ணுறதுக்கு அவர் கேட்டார். இந்த ஜபத்தில் இந்த 2 லைன் எதுக்கு? படிங்க பிரதர். பூமியில் அவரோட சித்தம் எப்படி செயல்படும்? நம்ம என்ன தெரியுமா ஜபம் பண்ணுவோம்? ஆண்டவரே சபைகள் என்ன ஆகணும், உருவாகணும், அங்கங்கே சுவிசேஷம். அது அங்கே இல்லவே இல்லை. இதுதான் சபைகள் காலகாலமாக மறக்கடிக்கப்பட்டு கொண்டு இருக்குது. எழுப்புதல் உண்டாகணும், எங்கேயும் என்ன பண்ணுறோம்,
ஜெபம் பண்ணுறோம். ஆனால் ஜெபிக்கிறது எப்படின்னு கேட்கும் போது அவர் என்னத்தை சொல்கிறாரு? இவ்வளோ காரியத்தை சொல்கிறார். படிங்க பிரதர். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றைக்கும் எங்களுக்கு தாரும். இது நெக்ஸ்ட்டு நீட்ஸ். இன்னைக்கு சபை எப்படி போதிச்சிருச்சுன்னா, எடுத்த உடனே தேவனுடைய ராஜ்யத்துக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதுவாக கொடுக்கறது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதுவாக செய்கிறது, சபை கட்டுறது, ஊழியத்தை எழுப்புறது, இப்படி ஆயிடுச்சு. அங்கே ஆண்டவர் அதை பற்றி என்ன பண்ணல. அப்படி அவர் பேசியிருந்தாருன்னா அவர் என்ன பண்ணியிருப்பார்? சபையை கட்டியிருப்பார். பெரிய சபைகளை கட்டிடங்களெல்லாம் என்ன பண்ணியிருப்பார்? எழுப்பியிருப்பார். அப்போ இயேசு கிறிஸ்து வேற எதையோ தன்னுடைய சீஷர்களை பேசுகிறாரு. அந்த சீஷர்களுக்கு அவர் கூட வாழ என்ன பண்ணிட்டாங்க? புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் சபைக்கு என்ன பண்ணல? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கன்னா எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க? தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்கறது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு செய்கிறது. இது கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்குன்னா உங்களுக்குள்ளே இருக்குன்றதை என்னைக்கு சபை உணருதோ அன்றைக்கி தான் சத்திய வசனத்திலிருந்து நம்மளால் வெளிப்பட்டு நம்மளால் கரெக்டான ஜபத்தை என்ன பண்ண முடியும்? ஏறெடுக்க முடியும். இன்றைக்கும் அநேக சர்ச்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜபமாக என்ன பண்ணுறாங்க? வாயில் சொல்கிறாங்களே தவிர இதுக்கான ஆழமான அர்த்தம் யாருக்குமே என்ன பண்ணாது, தெரியாது. படிங்க பிரதர். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். இன்னைக்கு நல்லா கவனிங்க. பாவங்களை எங்களுக்கு மன்னியுங்கள். நீங்கள் தானியேல் புஸ்தகம் படிச்சிங்களா? தானியேல் கரெக்டாக சொல்லியிருப்பாரு, என்னோட பாவத்தையும் இஸ்ரேல் பாவத்தையும் என்ன பண்ணுங்க? மன்னிங்க. இந்த விஷயம்லாம் நமக்கு என்ன பண்ணோம் தெரியும். படிங்க பிரதர். நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே, எங்களை சோதனைக்கு பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். இது எல்லாமே தேர்ட் ஸ்டெப், ஃபோர்த் ஸ்டெப். இந்த தேர்ட் ஸ்டெப்பும் ஃபோர்த் ஸ்டெப்பும் ரட்சிக்கப்பட்ட எல்லா பிள்ளைகளுக்கும் என்ன பண்ணோம்? நல்லா தெரியும். ஆனால் ஆண்டவர் பேசின அந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்பை சபைகள் என்ன பண்ணிருச்சு? மறந்துருச்சு. இதுலயே 9வது வசனம் வாசிங்க பிரதர். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட போய் யாரெல்லாம் கேட்குறாங்களோ, என்னைக்கு சத்திய வசனங்களை பற்றி நீங்கள் வாயை திறந்து கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு என்ன பண்ணும்? படிங்க. தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தேடுங்கள். ஆண்டவரே அவர் தெரியும். அவரோட நாலேஜில் அவர் பேசும்போது லாஸ்ட்டாக முடிக்கும் போது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தேடினாதான்ப்பா என்ன பண்ணும்? ஜபன்ற ஒரு விஷயமே நீ அதை நோக்கி தேடு, அதை எப்படி வாஞ்சியாயிரு, அப்போ தான் உனக்கு என்ன பண்ணும்? வாயை திறந்து கேளு, தேடு, அப்போ தான் உனக்கு என்ன பண்ணும்? கிடைக்கும். நீ மனசில் ஒன்றத்தை வச்சுக்கிட்டு நீ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறல்ல, அதை என்ன பண்ணாத. இன்னைக்கு பேசுகிறது உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா, அது ஆண்டவர் உங்களோட பேசுகிறான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் அதை மாற்றிக்கும். இன்றைக்கி நான் ஜபத்தை நான் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன் பாஸ்டர், என் உபவாசத்தை நான் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன், என் வாழ்க்கையில் எனக்கு நான் தெரிஞ்சதை நான் மறந்துட்டு நான் லேர்ன் பண்ண போகிறேன்றீங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? அழகாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நிச்சயமாக உங்களுக்கு என்னவாக இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும். 1 கொரிந்தியர் 13வது வசனம், 13வது அதிகாரம் 11வது வசனம். ஏ பாட்டு. போதுமா? குழந்தைய போல என்ன பண்ணாராம்? பேசினாராம். குழந்தைய போல சிந்திச்சாராம். குழந்தைய போல என்ன பண்ணாராம்? யோசிச்சாரா? இன்னைக்கு இந்த சபைக்குள்ள அநேகர் ஆண்டருக்குள்ள ரட்சிக்கப்பட்டு இந்த சபைக்குள்ள வரும்போது எல்லாரோட நிலை எது தெரியுமா? இந்த நிலை தான். யோசிக்கிறது, சிந்திக்கிறது எல்லாமே எந்த லெவல்ல இருக்கு? ஆனா இந்த லெவலை வச்சுக்கிட்டு ஆண்டவரை நம்மளால ஒரு நாளும் அறிஞ்சிக்கிட்டோம், அவரை புரிஞ்சுக்கிட்டோம், அவரோட இடத்துக்கு வந்துட்டோம் நம்மளால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா மொத்த வேதத்தையும் படித்த அப்போஸ்தலனாகிய பவுலே அந்த தமஸ்கோ என்கிற அந்த என்கவுண்டர் வாங்கும் போது அவருக்கு என்ன வருது? தெளிவே வருது. அது வரைக்கும் அவருக்கு சத்திய வசனம் தெரியும், தோரா தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் ஆண்டவர் அவருக்கு என்ன பண்ணாது? தெரியாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னை துன்பப்படுத்துகிற இயேசு. அவரு ஆண்டவருக்குன்னு கனமாக செஞ்ச காரியம் எல்லாமே யாரை துன்பப்படுத்திச்சா? கடவுளை, இறைவனை என்ன பண்ணிச்சா? துன்பப்படுச்சா. இன்னைக்கு இந்த சபைக்குள்ள அமர்ந்திருக்கிறீங்க, நீங்க ஆண்டவர் ஆனர் பண்றேன்னு செய்யற விஷயம் மேபி கர்த்தரை என்ன பண்ணலாம்? கஷ்டப்படுத்தலான்றத என்ன பண்றாதீங்க. நீங்க விருப்பப்பட்டு தான் செய்றீங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் குதிரையில ஓடுறாரு, இஷ்டத்துக்குன்னு ஓடுறாரு. எதுக்காக ஓடுறாருன்னா யாவே என்கிற தெய்வத்தை உயர்த்தணும், அவரோட நாமத்தை என்ன பண்ணணும். ஆனா ஆண்டவர் திருப்பி அவரை பார்த்து சொல்றாரு, நீ என்ன என்ன பண்றப்பா? கஷ்டப்படுத்துற. இன்னைக்கு இந்த சபைக்குள்ள அமர்ந்திருப்பீங்கன்னா ஜெபிக்கிற விஷயத்த நீங்க என்ன பண்ணணும்? நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு சில நேரம் என் குழந்தை என்ன டேன்னு கூப்பிடுனா, அது என் பிள்ளை, நான் பெற்றெடுத்த பிள்ளை என்னை வாடா போடான்னு என்ன பண்ணும்? கூப்பிடும். இட்ஸ் ஓகே. அது என்னது? ஓகே. அது என்ன, அது கஷ்டம் கொடுத்த வார்த்தையாக இருந்தாலும் அது குழந்தைன்னு நான் என்ன பண்ண மன்னிச்சிடுவேன். ஆனால் ஒரு 18 வயசு கழிச்சு அவள் அதே மாதிரி என்னை கூட்டானா எப்படி இருக்கும்? இன்றைக்கி சபையில் அந்த முதிர்ச்சிக்குள்ளே நீங்கள் வரணும். ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஓகே, சில காரியங்கள் தவறாக நம்ம பண்ணுறது எல்லாம் ஃபைன். ஆனால் முதிர்ச்சிக்குள்ளே வந்த பிறகும் அதே தவறு, அதே உபவாசம், அதே ப்ரேயருக்குள்ளேயே நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணல?
தேவனை முழுமையாக அறிய நீங்கள் என்ன பண்ணல? ஆண்டவரை தேடலை, வாயை திறந்து என்ன பண்ணல? கேட்கலை. இன்றைக்கி சில நேரம் நான் என் சொந்த ஊரை விட்டு நான் இங்கே வரும்போது நான் இங்கே நிறையா பார்ப்பேன். என்ன பார்ப்பேன்னா, கணவன் மனைவிக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா புருஷனை வாடா போடான்னு கூப்பிட்றது, பேர் சொல்லி கூப்பிட்றது, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் என்ன பண்ணும் இருக்கும். நல்லா கவனிங்க, சத்திய வசனத்தின்படி அது சரியானு கேட்டால் கிடையாது. ஆனால் உலகம் என்ன பண்ணுதோ அதை தான் என்ன பண்ணுறோம். இன்றைக்கி ரிலீஜியஸ்குள்ளேயும் இப்படி வந்தாலும், ஆண்டவரை தேடுறதுக்குள்ளே வந்தாலும் நம்ம எதை தெரியுமா பண்ணுறோம்? உலகம் என்ன பண்ணுதோ அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம். அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுதான் நம்ம என்ன பண்ணுறோமே தவிர, சத்திய வசனம் என்ன சொல்லுதுன்றதை நம்ம பைபிளை திறந்து என்ன பண்ண மாட்டோம், படிக்க மாட்டோம். அநேக நேரம் நம்ம எங்கே இடறிறோம்னா, ஊழியக்காரர்கள் போதிக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம், ஜெபம் பண்ணுப்பான்னு அவங்களும் சிம்பிளாக பேசிக்காக சொல்கிறதே நம்ம பிடிச்சி நம்ம என்ன பண்ணிடுறோம், அநேக நேரம் ஜெபம் பண்ணிடுறோம். இன்றைக்கி நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இதை வச்சு என்ன பண்ணாதீங்க, மூவ் பண்ணாதீங்க. பைபிளை படித்து பைபிளோட சத்திய வசனத்தின்படி எது எதெல்லாம் சரின்னு யோசித்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே சில கேள்வியை கேளுங்க. ஆண்டவர்கிட்ட சில கேள்வி என்ன பண்ணுங்கள், கேட்க ஆரம்பிங்க. வேதத்தை படிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நான் ரட்சிக்கப்பட்டதுலேருந்து என்னோடய கேள்வியை நான் அப்படியே கேட்டுருவேன் ஆண்டவர்கிட்ட. 1 வருஷம் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சு, 3 வருஷம் கழிச்சுலாம் என்ன பண்ணுவார், அதுக்கான ஆன்சர், அதுக்கான பதில், அதுக்கான சர்மனை அந்த சபையில் 1000 பேர் உட்காந்துருந்தாலும் எனக்கு தெரியும் இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்காக தான் என்ன பண்ணார், பேசினார். நீங்கள் வாயை திறந்து கேட்டால் மட்டும்தான் அவர் அதை நோக்கி உங்களை அனுப்புவார். நீங்கள் கேட்காம ஜஸ்ட் லைக் தட் அப்படியே இருந்தீங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியாது, நான் சொல்கிற காரியங்களை புரிஞ்சுக்க முடியாது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். நல்லா கவனிங்க, நான் புருஷன் ஆகும்போது, தேவனை நான் அறிந்த பிறகு நம்மளோட பழைய விஷயங்கள்லாம் என்ன பண்ணிடணும், ஒழிஞ்சிடணும். நம்ம பண்ண அந்த பேபி ஜபம், என்னது பேபி ஜபம், பேபி உபவாசம், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலேருந்து நம்ம என்ன பண்ணோம், அன்றே தூக்கி எறிய வேண்டியது மிக மிக முக்கியம். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ரட்சிப்புக்கு அப்புறம் அப்போஸ்தலனாகிய பவுலோட வாழ்க்கையை என்ன பண்ணுது, முற்றிலுமாக மாறுது. அவர் படித்த சத்திய வசனங்களுடைய தெளிவு என்ன பண்ணுது, அதுக்கப்புறம் தான் அவருக்கு கிடைக்குது. எபிரேயர் 5ஆவது அதிகாரம் 12ஆவது வசனம். காலத்தை பார்த்தால் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நல்லா கவனிங்க, திருப்பி படிங்க பிரதர் சத்தமா. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு, நல்லா கவனிங்க, காலத்தை பார்த்தால் நீங்க என்னவா இருக்கணுமா, போதகராய் இருக்க வேண்டிய. இங்க அமர்ந்திருக்கிற எல்லாருக்குமே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையாவது, காலத்தை பார்த்தால் நீங்கள் யாராக இருக்கணும், ஆனால் நீங்கள் என்னவா இருக்கிறீங்க, படிங்கம்மா படிங்க. தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. சத்திய வசனங்களை திருப்பி திருப்பி போதிக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணுறோம், யார் இருக்கிறோன்னா சபை இருக்குது. இன்றைக்கி சபைக்குள்ளே பிரசங்கிக்க வேண்டியது நல்லது. அது ஏன் அது நல்லதுன்னா, அனுதினமும் சபைக்குள்ளே இந்த புதிதாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, வராங்க, அவங்க சத்திய வசனத்தை கேட்குறாங்க, தட்ஸ் ஃபைன். ஆனால் சபைக்குள்ளே காலகாலமாக இருக்கிற நம்மும் யாரை போல் இருக்கிறோன்னா அவங்கள போல் இருக்கிறோமா? அப்போஸ்தலனாகிய பவுல் அதை என்ன பண்ணுறாரு, கண்டிக்கிறார். இன்றைக்கி கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டு நான் கேட்டால் நான் சொல்கிறேன், 5 வருஷம் இட்ஸ் இனஃப் டு கெட் நோ காட், ஓ காடு. சத்திய வசனங்கள் பைபிள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க ஒரு 5 வருஷம் அது போதும். அந்த 5 வருஷத்தில் நீங்கள் உண்மையாக ஆண்டவர்கிட்ட கொஸ்டினை எழுப்புறது, சத்திய வசனங்களை சைடில் பேசுறது, நீங்கள் முடித்தோடனே இந்த சாரி எங்கே வாங்கினப்பா, இந்த படம், இதுக்காக சபைக்குள்ளே நம்ம என்ன பண்ணல, வரல. பக்கத்தில் இருக்கிற கேட்கலாம். ஏன்னா பாஸ்ட்டுக்கு தெரியாத நாலேஜை விட அதிக நாலேஜ் உள்ள ஆளுங்க சபையில் உண்டு. நம்ம அக்கம் பக்கத்தில் கேட்கும் போது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன ஆகணும், சீரமைக்கப்படுமே தவிர மற்றபடி தேவையில்லாத காரியங்களை சபைக்குள்ளே என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. ஏன்னா அழகாக சொல்கிறாரு, படிங்க பிரதர் 12ஆவது வசனம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். நல்லா கவனி, என்னதை உட்கொள்கிறோமா, பாலை. இன்னைக்கு சபைக்குள்ள எல்லாம் பாலை தான் என்ன பண்றாங்க, குடிக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை வெறுக்கிறார். சபைக்குள்ள என்ன குடிக்கிறோமா, நீ நல்லா இருப்ப, நீ ஆசீர்வாதமாக இருப்ப, ஓகே இட்ஸ் ஃபைன். அது ஒரு சீசன், ஒரு மாதத்தில் ஒரு வாட்டி ஃபைன். ஆனால் சபைகள் எதை நோக்கி போயிட்டு தான், நீ நல்லா இருப்ப, நீ ஆசீர்வாதமாக இருப்ப, உன் கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்குவார், உன் கண்கள், உன் கண்ணீர் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்,
துடைப்பார். நம்மளும் அப்படிப்பட்ட வசனம் பேசும்போது தான் என்ன வரும், ஈல்ட் ஆகிறோம், அதுக்கு அட்டென்ஷன் என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நீங்கள் என்ன குடிக்கிறீங்க, பால் குடிக்கிறீங்க, பலமான ஆகாரத்தை நீங்கள் என்ன பண்ணல, உட்கொள்ளலை. நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த பலமான ஆகாரத்தை நீங்கள் உட்கொண்டிட்டீங்கன்னா நீங்கள் யாருக்கும் அடிமை கிடையாது, நீங்கள் யாருக்கும் அடிமை கிடையாது. சத்திய வசனத்திற்குள்ள முதிர்ச்சி நீங்கள் பெற்றுட்டீங்க, அந்த வெளிச்சத்தை பெற்றுட்டீங்கன்னா நீங்கள் யாருக்குமே அடிமை கிடையாது. ஒரு பாஸ்டர் லைக் எ ஃப்ரெண்ட். எப்படி இருப்பார் உங்கள் பாஸ்டர்? உங்கள் பாஸ்டர் உண்மையான ஃப்ரெண்டாக இருப்பார். இல்லைனா நீங்கள் என்னதான் சொன்னாலும் இன்னும் சபைக்குள்ளே என்ன இருக்குன்னா விக்கிரகம் இருக்குது. என்ன இருக்குது? விக்கிரகம் இருக்குது. அவருக்கு தான் எல்லாம் தெரியும், நமக்கு என்னது ஒன்றுமே இந்த இடத்துக்குள்ளே வராதிங்க. அப்போஸ்தலனாகிய பவுலோட பிரசங்கத்தின் ஆணி வேறு என்ன தெரியுமா, எல்லாருமே ஒன்றா இருக்கணும், எல்லாருக்கும் சத்திய வசனங்களை தெரிஞ்சிருக்கணும். நான் ஒன்றுத்தையும் நான் என்ன பண்ண மாட்டேன், மறைக்க மாட்டேன். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மாதிரி நான் எதையும் என்ன பண்ண மாட்டேன், உங்களுக்கு மறைச்சிலாம் நான் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டேன், வெளிப்பட மாட்டேன். எனக்கு வெளிப்பட்ட என் இயேசுவை நான் மொத்தமாக என்ன பண்ணுவேன், உங்களுக்கு நான் போதிப்பேன். இன்னைக்கு சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறது, பாலை உண்ணாதீங்க, பலமான ஆகாரத்தை என்ன பண்ணுங்க, உட்கொள்ளுங்க. சத்திய வசனங்களை, சத்திய வார்த்தைகளை சபையில் கேட்க என்ன பண்ணுங்க, கற்றுக்கொள்ளுங்க. ஏன் அது பலமான ஆகாரம்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாருன்னா, அதை கேட்க கஷ்டமாக இருக்கும். அந்த சத்திய வசனத்தை கேட்டு சபையில் அமருவதுக்கு என்னவா இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதை நீங்கள் கேட்பீர்கள், ஆனாலும் உங்கள் வாழ்க்கை என்ன பண்ணும், மாறும். அப்போஸ்தலனாகிய பவுல் இதுக்காக தான் என்ன பண்ணார், ஓடினார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம். பலனில்லாதவர்களானால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை கொடுத்தேன். நல்லா கவனிங்க. நீங்கள் குழந்தையா இருந்தீங்கன்னா தான் நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், பால் கொடுப்பேன். நீங்கள் வீக்காக இருக்கிறீங்க, நீங்கள் உடைக்கப்பட்டு இருக்கிறீங்க, நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறீங்க, நீங்கள் வரும்போது கர்த்தர் உங்களை ஆற்றுவார், தேற்றுவார், உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் என்னது, பால். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் வீக்காக இருந்தீங்க, இதனால் நான் என்ன கொடுத்தேன், உங்களுக்கு பால் கொடுத்தேன். ஆனால் இப்போ நீங்கள் வந்து அமர்ந்திருக்கிற நீங்கள் உயிர் தெரிந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டீங்க, யாருக்கு மேசியான்றதை உணர்ந்துட்டீங்க. இதுக்கப்புறமும் நீங்கள் பால் குடிக்கிற அனுபவத்துக்குள்ளே இருப்பீங்கன்னா தேவன் வச்ச மேலான திட்டங்களை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இழந்து போவீங்க. நான் மாத்திரம் இல்லை, என் கூட இருக்கிற என் ஜனமும் மேலானவைகளை காணணும், அவங்களுடைய ஜபங்கள் மாறணும், அவங்களுடைய துதியின் சத்தங்கள் என்ன பண்ணணும், மாறணும். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறாரு, போடுறாரு. பலமான ஆகாரத்தை உட்கொள்ள வேண்டியது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிக மிக அவசியம். இந்த சபையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே பைபிள் ஸ்டடியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி ஏன் இங்கே கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன்னா, நாளைக்கு நான் என்ன பண்ணோம் கணக்கு சொல்லணும். நான் எதையுமே பிரித்து வைக்கல இந்த சபையில், இது நான் என்ன பண்ணல, எல்லாத்தையுமே இந்த சபையில் இந்த பிரசங்கத்தில் ஏன் வெளிப்படுதுன்னா இதுதான் காரணம். சபைக்குள்ளே எல்லாமே என்ன பண்ணணும், இருக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எபிரேயர் 4ஆவது அதிகாரம் 12ஆவது வசனம். தேவனுடைய வார்த்தை என்னது, மனுஷனுடைய வார்த்தை ஜீவனாய் ஒரு காலம் மாறாது. மனுஷனுடைய பேச்சு, மனுஷனுடைய அந்த பால் மாதிரி கொடுக்குற அந்த ஆகாரம் எதுவுமே என்னாவாது உங்களுக்கு. இதெல்லாம் உங்களை அந்த பிளே ஸ்கூல்லேருந்து தட்டி தூக்கி கொண்டு வந்து உங்களை மேலே உட்கார வைக்கிற இடம். இன்னைக்கு ஆண்டவரோட வார்த்தை தான் உங்களுக்கு என்னவா இருக்குமா, ஜீவனா இருக்கும். படிங்கம்மா. வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனை பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதுமாயும். சத்திய வசனங்கள், நல்ல ஆகாரங்களை நீங்க சபைக்குள்ள சாப்பிட்டீங்கன்னா அது உங்களை என்ன பண்ணுமா, உருவ குத்தணும். இன்னைக்கு சத்திய வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் தவறாக போகிறீங்களோ, அப்போ பாஸ்டரோ இல்லை அம்மாவோ அப்பாவோ உங்கள் காதுகிட்ட வந்து சொல்ல தேவையில்லை. நீங்கள் கேட்ட சத்திய வசனங்கள் உங்களை என்ன பண்ணணும், குத்தணும். என் பாதை சரியில்லை, என் வீட்டுக்கு போனால் என் அப்பா திட்டுவார், என் அம்மா திட்டுவார்னு உங்கள் பிள்ளை பயப்படக்கூடாது. சத்திய வசனத்துக்கு பயந்து அந்த இடத்த விட்டு உங்கள் பிள்ளை என்ன பண்ணணும், தூரம் வரணும். நீங்கள் வாலிபர்கள் இருப்பீங்கன்னா சத்திய வசனத்தின்படி வாழ உங்கள் வாழ்க்கை என்ன பண்ணுங்கள், கற்றுக்கொள்ளுங்க. அதுதான் இருப்புள்ளையும் கருப்புள்ளையும் பட்டயம். வேற யாரோட வார்த்தையும் நீங்கள் இந்த சபையை விட்டு வெளியே போனோன்னு என்ன போயிடும், உங்களை விட்டு போயிடும். எபிரேயர் 5ஆவது அதிகாரம் 14ஆவது வசனம். பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்று பயிற்சினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞான கிரியங்களுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தான். நல்லா கவனிங்க. இன்னைக்கு நிறைய என்கிட்ட, பாஸ்டர் என்னோட ஃப்யூச்சர், நான் எப்படி இது ஆண்டவரோட சித்தமா, எப்படி நான் என் வாழ்க்கையை நான் வந்து ஜட்ஜ் பண்ணுறது, நான் எப்படி நடத்துறதுன்னு அநேக பேர் என்னை கேட்டது உண்டு. இந்த வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நீங்கள் நல்லா ஆழமாக நீங்கள் கவனித்து நீங்கள் பார்ப்பீங்கன்னா, படிங்கம்மா. பலமான
ஆகாரமானது சத்திய வசனம். நல்லா கவனிங்க. பலமான ஆகாரம்னா இந்த வேத வசனத்தை நன்மை தீமை இன்னதென்று பயிற்சினால் பகுத்தறிய எது நன்மை தீமையை பகுத்தறிய உங்களுக்கு வெளிப்படுத்தும். இன்னைக்கு என் பாஸ்டர் சொன்னாரே கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். பாஸ்டர் அம்மா சொன்னாங்க கரெக்டாக இருக்கும், என் அப்பா சொன்னாங்க, என் அம்மா சொன்னாங்க, பெப்ப. ஏன் நான் பெப்பன்றேன்னா இன்னைக்கு பாஸ்டருக்கு தெரியும், பாஸ்டர் ஆண்டிக்கு தெரியும், அது அவங்கவுங்க வாழ்க்கைக்கு தான் என்ன பண்ணும். உன் வாழ்க்கைக்குள்ளே உன் வாழ்க்கைக்கு எதிர்க்கல நடக்கிற ஒரு வார்த்தையும் அவங்களால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது, அவங்களால டிசைன்மெண்ட் பண்ண முடியாது. அந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் இந்த சாமுவேலாக இருக்கட்டும், இந்த அதெல்லாம் வந்து இந்த ப்ராஃபிட்டிக்கல் திங். ஆனால் ஒரு நம்ம நடைமுறையான வாழ்க்கையில் பகுத்தறிகிற வரம் எப்படி வரும்னா சத்திய வசனத்துக்குள்ளே ஜீவனுள்ள வார்த்தைக்குள்ளே ஆழமாய் நீங்கள் பிணைக்கப்பட்டு இருப்பீர்கள். ஆனால் மாத்திரம்தான் எதிர் இருக்கிற நபர் என்கிட்ட பொய் பேசலான்றது உங்களுக்கு தெரியும். உங்கள் வேலை ஸ்தலமாக இருக்கலாம், உங்கள் தொழில் ஸ்தலமாக இருக்கலாம், இல்லை ஏன் சபையாக இருக்கலாம், எனக்கு முன்னாடி இருக்கிறோம் என்னை ஏமாத்துறான், என்னை யூஸ் பண்ணுறான்றது உங்களுக்கு எப்படி தெரியும். பலமான இன்னைக்கு நம்ம அந்த பலமான ஆகாரத்தை சபைக்குள்ளே சாப்பிடாதனால தான் எதிரில் இருக்கிறவன் நல்லவனா கெட்டவனான்னு புரியாமல் என் வாழ்க்கை எப்படி போகுது, என் முன்னாடி வந்து நிற்கும் போது உங்ககிட்ட பிரியமாக பேசினாலும் நன்மையாக பேசினாலும் சார் கீருன்னு உங்களுக்கு ஐஸ் வச்சாலும் உள்ளே இருக்கிற அந்த பலமான ஆகாரம் உங்ககிட்ட சொல்லும், இவனை நம்பாத. என்னது இவனை நம்பாத. என் வாழ்க்கையில் என் மனைவி தவிர நான் யாரையுமே நம்ப மாட்டேன். ஏன் இதை சொல்கிறேன்னா இந்த ஸ்பிரிட் ஆஃப் காட் யார் என் முன்னாடி வந்தாலும் அதான் சொல்லுவேன். அவனை மட்டும் சொல்கிறான் நம்பாத, அவங்ககிட்ட என்ன இருக்குது, குறை இருக்குது. ஏன்னா இதை நான் உங்கள் வாழ்க்கையில் என்னால் ஏன் அப்ளை பண்ண முடியாதுன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் அனுதினமும் நொடியாக என்ன பண்ணுறீங்க, வாழ்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன எதிர்க்கல் நடந்துச்சு, இன்னத்தை உங்கள் கண்ணால் பார்த்தீங்க, அந்த இடத்துல என்ன மாதிரி ஸ்பிரிட்டை பார்த்தீங்கன்றது உங்களால் தான் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியுமே தவிர ஒரு பாஸ்டாக அவங்க கூட வந்து உங்களால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் செயல்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவார், காரியங்களை வெளிப்படுத்துவார். திருப்பி வாசிங்க. பலமான ஆகாரமானது நன்மையும் தீமையும் என்னது தருமா, பயிற்சினால தான் வருமா. நீங்கள் சத்திய வசனத்தை படிக்க 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 அதன்படி நீங்கள் வாழ முன்னாடி நீங்கள் போகிற பாதையில் இருக்கிற குறைகளை அது பயிற்சி மூலயமா தான் நான் பண்ண உங்களுக்கு காட்டும். எடுத்தோடனே நான் பைபிள் படிச்சுட்டேன் பாஸ்டர் எனக்கு எல்லாம் தெரியுமான்னு கேட்டால் நிச்சயமாக என்ன பண்ணாது, தெரியாது. அது பயிற்சி மூலயமா தான் ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு. இன்றைக்கி மற்ற ஊழியக்காரனை காலத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எனக்கு ஏன் பிடிக்கும்னா ப்ராக்டிக்கலாக பேசுவார். ஏன்னா அவர் பைபிளையும் ப்ராக்டிக்கலாக படித்தார், பைபிளையும் அவர் ப்ராக்டிக்கலாக பேசினார். ஏன்னா மற்றவங்க எல்லாம் ஆவி ஸ்பிரிட் அந்த வேர்ல்டு கூட பேசினோமோ அப்போஸ்தலனாகிய பவுல் தான் வெட்டு உண்டு துண்டு ரெண்டு. நீங்கள் பேதுருவா கூட எடுங்க, நினச்சிக்கிட்டா என்ன பண்ணார், வித்த சேதனம் பண்ணால் இந்த பக்கமாக நின்றுப்பார். அவர் வந்து பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி மாறுவார். நீங்கள் பைபிளில் படிக்கிற நிறையா பாஸ்டர்ஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சிரிப்பாக இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறாடு. இந்த ஒரு மனுஷன் தான் யாருக்கும் பயமே கிடையாது. பேதுருவை பார்த்தே நீ பண்ணுறது தப்பு. அது நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா இந்த சத்திய வசனத்தின்படி நீங்கள் இருந்தால் தான் பேதுரு பண்ணுறது தப்புன்னு யாரால் புரிஞ்சிக்க முடியும். இன்றைக்கி ஏன் நம்மளால் புரிஞ்சிக்க முடியலன்னா நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிறோம். டோன்ட் காம்ப்ரமைஸ். உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்கள் தொழில் செயலத்தில் என்ன பண்ணாதீங்க, காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. ஆண்டவர் பேசுகிறாரா அதுக்கு உடனே என்ன பண்ணுங்கள், கீழ்ப்படிங்க. ஆண்டவர் உங்களோட பேசணுமா சத்திய வசனங்கள் என்ன பண்ணுங்கள், படிங்க. பலமான ஆகாரத்தை என்ன பண்ணுங்கள், சாப்பிட ஆரம்பிங்க. பாஸ்டர் என் வாழ்க்கை எனக்கு எப்படி போகுதுன்னு தெரியல பாஸ்டர், என்னால் யோசிக்க முடியல, குழப்பமாக இருக்குது, ஒரு வருஷம் கழிச்சு என்னை ஏமாத்துறாங்க பாஸ்டர் சொன்னீங்கன்னா பைபிள் என்ன பண்ணுங்கள், படிங்க. ஆண்டவர்கிட்ட நான் எப்படி ஜெபம் பண்ணுறேன்றதை நான் போக உங்களுக்கு என்ன பண்ணுறேன் சொல்லித்தரேன். நம்மளோட ஜபத்தோட அடித்தளம் மிக மிக அவசியம். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் பயிற்சி முக்கியம். சபைக்குள்ளே அமர்ந்திருக்கிறீங்கன்னா பயிற்சி நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே பயிற்சி எடுக்கிறோம். ஒரு சைக்கிள் ஓட்ட, கார் ஓட்ட, பைக் ஓட்ட எல்லாத்துக்குமே பயிற்சி இருக்குது. ஆனால் சபைக்குள்ளே வந்து ரட்சிக்கப்பட்டவனா யாருக்குமே என்ன கிடையாது, பயிற்சியே கிடையாது. எனக்கு யாரை தெரியும், இயேசுவை தெரியும். அந்த பொட்டியில் போகிற வரைக்கும் என்ன தெரியுமா சொல்லுவோம், ஆண்டவரை பொட்டியை விட்டு ஆண்டவர் எழுப்பி கேட்பார், டே உனக்கு ஒன்றுமே தெரில, உன நான் எப்படி உள்ள. ஆக்ஸ் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தரிசு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அவன் இப்ப என்ன பண்றான்,
அப்போஸ்தலனாகிய பவுலோட வேலை என்ன தெரியுமா? ஊர் ஊராக கிளம்பி போகிறது, யார் யாரெல்லாம் இயேசுவை என்ன பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணுறாங்களோ பிடிச்சி நச்சந்தியில் கூட்டு வந்து அடிக்கிறது, உதைக்கிறது, துன்புறுத்துறது. இதுதான் அவரோட பிரதான ஊழியம். ஆனால் ரட்சிக்கப்பட்டுட்டாருன்னு உடனே அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த ஃபார்மில் இருக்கிறாரு? ஜெபிக்கிறேன். இன்றைக்கி நான் உங்களை கேட்குறேன், உங்களால் 1 மணி நேரம் ஜெபிக்க முடியுதா ஒரு நாளைக்கு? தயவுசெய்து சொல்கிறேன், ஆண்டவனோட பேசணும், ஆண்டவனோட இடைப்படணும், என் வாழ்க்கை மாறணும்னா 1 மணி நேரம் தனிமையாக ஜெபம் பண்ணுங்க. குடும்பமாக இல்லை, குடும்பமாக பண்ணுற ஜெபத்தை நீங்கள் பண்ணிக்கோங்க. ஆனால் 1 மணி நேரம் இல்லை ஒரு அரை மணி நேரத்தை ஜெபம் பண்ண என்ன பண்ணுங்கள், கற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து தன்னோட சீசர்கிட்ட 3 வாட்டி கேட்குறாரு, உங்களால் விழித்திருந்து 3 வாட்டி கேட்குறாரு. 3 வாட்டி நம்ம முட்டா பசங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? தூங்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இது ஆதியிலேருந்தே நம்ம ரத்தத்தில் இருக்குது. 12 சீசர்களும் நல்லா தூங்குனாங்க, நம்மளும் என்ன பண்ணுறோம்? நல்லா தூங்குகிறோம். ஆண்டவர் அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவார், 1 மணி நேரம் ஜெபம் இல்லை, விழித்திருந்து. அது உங்கள் தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு ஜெபத்தை பண்ணுங்கள். என்கிட்ட ஒரு பிரதர் கேட்டார், பாஸ்டிங்னா உங்களுக்கு வலிக்கணும். என்ன வலிக்கணும்? நீங்கள் பண்ணுறது எல்லாமே வலிக்கணும், உங்கள் ஜெப நேரம் வலிக்கணும். ஃப்ரீ டைமில் உட்காந்து உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் நாட் ஃபேர். வேலைக்கு போகிறேன் பாஸ்டர், நான் வேலை செய்கிறேன், தொழில் செய்கிறேன், ஏன் நான் ஹார்ட் ஒர்க் செய்கிறேன்னா அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே தான் பாஸ்டிங் என்ன பண்ணணும் இருக்கணும். சில நேரம் நீங்கள் பாஸ்டிங், நான் ஓகே உங்களோட கோட்பாடு எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது வந்து ஒரு லேடிஸால் முடியும். வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற நீங்கள் எல்லாத்தையும் திறந்துட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும்? போய் பாஸ்டிங்னு ஆண்டோட சமூகத்தில் இருக்க முடியும். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், திருப்பி கிச்சனுக்குள்ளே போகிறீங்களே, ஹஸ்பண்டுக்கு பால் போடுறீங்களா, அப்படின்னா உங்கள் வேலையை நீங்கள் செய்கிறீங்கன்னா உங்கள் கணவனும் எல்லா வேலையும் செய்யணும். ஆண்டவருக்கு அதில் தான் ஒரு ஸ்பேஸை கொடுத்து ஜெபிக்கணும். இன்றைக்கி நல்லா கவனிங்க, நீங்கள் மொத்தமாக ஜெபம் ஆண்டவர்னு தூக்கின்னு பைபிளை தூக்கின்னு இப்படி சபைக்கு வந்துட்டிங்கன்னா என்ன நடக்கும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். மோசே அப்படி தான் ஆரோனை கூட்டி என்ன பண்ணார்? எல்லாத்தையும் கொடுத்துட்டு மேலே போனார். கீழே என்ன நடந்துச்சு? உங்கள் குடும்பத்தை, உங்கள் தொழிலில், உங்கள் வேலையை யாரை நம்பி என்ன பண்ணாதீங்க. ஜெபன்றது தேர் இஸ் த டைம். காலிலேருந்து நான் தூங்குறேன், நான் ஃபஸ்ட்டு 5 மணிக்கு வந்து என்ன பண்ணுங்கள், 5லேருந்து 6 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுங்கள். தேவனை ஆராதிங்க. ஜெபம்லாம் எப்படி பண்ணணும் நான் சொல்லித்தரேன். பண்ணிவிட்டு வேலைக்கு போங்க. திருப்பி நைட்டு வீட்டுக்கு வாங்க. எதெல்லாம் கட் பண்ண முடியும், வெளியே போகிற என்டர்டெயின்மெண்ட் அதெல்லாம் கட் பண்ணுங்கள். தொழில், வேலை இது என்ன பண்ணக்கூடாது. இதை கட் பண்ணிட்டு நீங்கள் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணிங்கன்னா அந்த ஜெபத்தை தேவனாகிய கர்த்தர் கேட்கவே மாட்டார். அது கேட்கவே மாட்டார். ஏன்னா அவர் உங்களை நீங்கள் எப்படி அவருக்கு கொடுக்குறீங்கன்றத என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. நீங்கள் நல்லா கவனிங்க, மோசே இறங்கி வராரு. மோசே வந்த போது என்ன நடந்துச்சு நல்லா கவனிங்க. கீழே இருக்கிறவங்க எல்லாம் தப்பு பண்ணான். இவர் என்ன பண்ணார்? கல்லை தூக்கி போட்டு உங்கள் உபவாசமே வீணாக போயிடும். அது மோசையோட நேச்சரே கிடையாது. இன்றைக்கி சபையில் அநேக நேரம் நம்ம உபவாசம் இருந்துட்டு நம்ம இறங்கி வந்த உடனே பர்ஸ்ட் அவுட் ஆகிடும். என்ன ஆகிடும்? பிசாசு ரெடியாக வச்சுருப்பான். நீங்கள் உபவாசம் முடிச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு திரும்பும் போது ரெடியாக என்ன பண்ணியிருப்பான்? வாசல்லே வச்சுருப்பான். நீங்கள் மோசேவா எடுங்க. மோசையோட வாழ்க்கையில் இருந்துச்சா 40 நாள் உபவாசம் இருந்துட்டு கீழே வந்தார். விக்கிரகம் முன்னாடி இருந்துச்சா? ஏசு 40 நாள் உபவாசம் இருந்துட்டு என்ன பண்ணார்? வந்தாரா? முன்னாடி நின்னானா? இன்றைக்கி நான் சொல்கிறேன், உபவாசம் ஜபம்லாம் நீங்கள் பண்ணி முடிச்ச உடனே யாருக்கு நீங்கள் வெயிட் பண்ணுன்னா ஆண்டவருக்கு இல்லை, பிசாசுக்கு வெயிட் பண்ணும். ஏன் பாஸ்டர் பயமுறுத்துறீங்க? உண்மையாக நான் சொல்கிறேன். முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வரீங்க, இல்லை உங்கள் மனைவி கிட்டே போகிறீங்கன்னா முதல் ஆளே முன்னாடி எப்படி நிற்பாங்க? தேவையில்லாத வார்த்தையை போட்டு நேரம் மண்டையில். என்னது? நல்ல மனைவி தான், அன்பான மனைவி தான், கேட்கறதுலாம் செஞ்சுற மனைவி தான். ஆனால் வார்த்தை ஒன்று விடுவாங்க பாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி ஜெபிக்கிற இடத்துல இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ரோமரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 32வது வசனம். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நல்லா அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்பட்ட கூட்டத்திற்கு சொல்றாரு, நான் ஜெபத்தில் என்ன பண்றேன்? போராடுறேன். நீங்களும் ஜெபத்தில் என்ன பண்ணுங்க? போராடுங்க. ஆனால் என்னத்துக்காக போராடுறன்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி அநேக நேரம் நம்ம குடும்பத்திற்காக முட்டி போட்டு நம்ம ரொம்ப மண்டாடுறோம். என் பிள்ளையை ஆசீர்வதிங்க, என் கணவனை ஆசீர்வதிங்க, என் மனைவியை ஆசீர்வதிங்க, என் பிரச்சனை, என் போராட்டம், என் அழுத்தம், இது எல்லாத்தையும் சொல்லி, ஏன்னா நம்ம திருப்பி வீட்டுக்கு வரோம், அந்த வீட்டில் அந்த பிரச்சனை அப்படியே இருக்குது. நம்ம ஜெபத்தில் என்ன பண்ணுறோம்? போராடுறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த போராட்டத்தை பற்றி என்ன பண்ணல? பேசவே இல்லை. சபைக்கும் இதை பற்றி அவர் என்ன பண்ணல? சொல்லலை. பிலிப்பியர் 1 அதிகாரம் 9லேருந்து 10. மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பான அறிவிலும், நல்லா கவனிங்க, உங்கள் அன்பான அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும். நல்லா கவனிங்க, அன்பிலையும் அறிவிலையும் இன்னும் அதிகமாக என்ன பண்ணுமா?
பெருகணும். அவர் பண்ண சொல்கிற ஜபம் என்னன்னா, அன்பிலையும் அறிவிலையும் நீங்கள் என்ன பண்ணணும், உணர்வு பேசும்போது எதிர்க்க இருக்கிற நபர் இப்படிப்பட்ட உணர்வுகள், இந்த எமோஷனல் திங்ஸ், இந்த 3 விஷயத்தில் என்ன பண்ணணுமா, பெருகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் எங்கே இருக்கிறாருன்னா, சிறைச்சாலையில் இருக்கிறார். சிறைச்சாலையிலேருந்து லெட்டர் எழுதுறாரு. எதிர்க்கல நீரோன்ற மன்னன் வந்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றினாலும் எல்லாரையும் சாவடிச்சுன்னு இருக்கிறான், அவங்க மனைவியை கற்பழிக்கிறான், இப்படி கேவலமான காரியங்களை பண்ணி கொண்டு இருக்கும் போது ஆண்டவர் பாதுகாக்கணும், ஆண்டவர் காரியங்களை செய்யணும், ஆண்டவர் காரியங்களை வாய்க்க பண்ணணுன்ற ஒரு ஜபத்தை அவர் பண்ண சொல்லலை. அன்பும் அறிவும் உணர்வும் என்ன ஆகணும், பெருகணும். இன்னைக்கு அநேக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மறைக்கப்பட்ட ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களோட ஜபம் எதுவாக இருக்கணும், அன்பு, அறிவு, உணர்வு. இந்த 3 விஷயத்துக்காக நீங்கள் அனுதினமும் ஜெபிக்கணும். உங்கள் பேஸ்மெண்ட் ஆஃப் ப்ரேயர் இட்ஸ் நாட் யுவர் ஃபேமிலி. இந்த 3 விஷயம் உங்களுக்கு இருக்கணும். இன்றைக்கி நான் அந்த 3 விஷயத்த பேசும்போது உங்களுக்கு சில காரியங்கள்லாம் புரிய வரும். அதனால தான் ஃபஸ்ட்டு நான் இவ்வளோ தள்ளி இருக்கிறேன். நான் என்ன இருக்கிறேன், நான் தள்ளி இருக்கிறேன். என் வாழ்க்கை ஏதோ போயிட்டு இருக்கு, நான் ஏதோ ஆண்டவர் செஞ்சுருக்காரு நான் நினைக்கிறேன். ஆனால் இதெல்லாம் ஏன் இல்லைன்றத நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியும், பேச புரிஞ்சுக்கும். இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் அன்பாக இருக்கவும், அறிவாக இருக்கவும், உணர்வாக இருக்கவும் அப்போஸ்தலனாகிய பவுல் அடுத்த தலைமுறைகளுக்கு என்ன பண்ணுறாரு, போதிக்கிறாரு. ஏன் அவரே வழியில் இருக்கிறாரு, கஷ்டத்தில் இருக்கிறாரு, துயரத்தில் இருக்கிறாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்படி என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். உங்களை ஜபத்தில் நீங்கள் போராட வேண்டிய காரியமே நான் அன்பாக இருக்கணும், நான் அறிவாக இருக்கணும், உணர்வாக இருக்கணும். இந்த 3 விஷயம் யாருக்கு தேவை, நமக்கு தேவை. நமக்கு தேவைன்றதை விட அது யாருக்கு தேவை தெரியுமா, ஆண்டவருக்கு தேவை. நீங்கள் அன்பாக இருக்கணும், அறிவாக இருக்கணும். ஏன்னா ரட்சிக்கப்பட்ட பிள்ளை முட்டாளாக இருக்கக்கூடாது தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கி முட்டாள்தனம், மடத்தனம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னா இன்றைக்கே தூக்கி வெளியே என்ன பண்ணுங்கள், போட்டுருங்க. ஒருத்தனை கர்த்தரை ஆசீர்வதிக்கவே, நான் படிக்க உங்களுக்கு தெரியும், கர்த்தரால் ஆசீர்வதிக்கவே முடியாது. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் திருப்பி சூச்சனமாக இப்படிப்பட்ட காரியங்களை சொல்கிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் மாத்திரம் இல்லை, அநேக பேர் சொல்கிறாங்க. நான் படிக்க நீங்கள் அப்படி புரிஞ்சுப்பீங்க. ரோமர் 15:32 மறுபடியும் வாசி. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும். நல்லா கவனிங்க, ஆவிக்குரிய காரியத்துக்கு போராடணும்னு தேவனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். இன்னைக்கு அநேக நேரம் நம்மளுடைய போராட்டம் உலக பிரகமான காரியத்திற்காக என்ன பண்ணுறோம், போராடுறோம். இயேசு கிறிஸ்து எடுத்தோடனே சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, இவைகள் எல்லாம் உங்களுக்கு. ஆனால் 2வது கொடுக்க சொன்ன ஜபத்தை தான் என்ன பண்ணுறோம், நம்மளுடைய போராட்டத்தில் போராடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொன்ன அந்த முதல் 2 விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, தேவனுடைய ராஜ்யம் எங்கே வரும்னா உங்களுக்குள்ளே தான் வரும். அந்த ராஜ்யம் எப்படி இருக்கணும்னா, அன்பாக இருக்கணும், அறிவாக இருக்கணும், உணர்வு உள்ளதாக இருக்கணும். இன்றைக்கி பரமமண்டல ஜபத்தில் அவர் சொல்லும் போது அவர் எதை சொல்கிறாருன்னா, இதை தான் சொல்கிறார். நம்ம ஏதோ நப்பா நினச்சிக்கணும், சர்ச்சி, ஊழியம், எழுப்புதல், உனக்குள்ளே அது வரணுன்றார். யாருக்குள்ளே, நமக்குள்ளே அது வரணுன்றாரு. நீங்கள் இன்னும் பேச நீங்கள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுப்பீங்க. இப்போ எல்லாருக்குமே யாரை தெரியும், பழைய ஏற்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யோசேப், ஜெனிஸ், ஆதியாகமம் 41வது அதிகாரம் 38 39 இவங்களோட ஜபங்கள் இல்லை. ஆனால் இவங்க வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நீங்கள் புரியும் போது நான் சொல்ல வரது எல்லாமே உங்களுக்கு புரியும். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 38 39. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவி பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவரும் இல்லை. யோசேப்போட ஜபம் ஞானத்துக்காக மாத்திரம்தான் அவர்கிட்ட போய் நின்னார். சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் பைபிள் எழுதலை. நான் பைபிள் இருக்கிற ஒவ்வொரு ஸ்பெஷலான நம்பரையும் நான் எடுத்து காட்டுறேன். அறிவு, ஆண்டோட சமூகத்தில் போய் நிற்கும் போது, ஆண்டவரே உங்களுடைய ஞானத்தை எனக்கு தாங்கன்ற ஒரு ஜபத்துக்காக நீங்கள் என்ன பண்ணணும், போராடணும். உங்களுடைய அன்பு எனக்கு வேணும், உங்களுடைய உணர்வு எனக்கு வேணும். இன்றைக்கி அநேக நேரம் குடும்ப உறவுக்குள்ளே கூட நம்ம மங்கி போயிடறோம்னா, அந்த உணர்வு நமக்கு என்ன இல்லை. நான் பேசுகிற ஒரு வார்த்தை எதிர்த்துல இருக்கிறவங்களை காயப்படுத்துமான்னு தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், பேசிடுறோம். ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும் என்னவா இருக்குது, இதுதான் தடையாக இருக்குது. யோசேப்போட வாழ்க்கை எப்படி மாறுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தன் சகோதரர்களை இழிவுபடுத்துகிற காரியத்தை பண்ணி கொண்டிருந்தார். ஆனால் அந்த சிறைச்சாலை அனுபவம் இப்படிலாம் போயிட்ட பிறகு அவங்க அண்ணனை பார்க்குற விதமும், அவங்க அண்ணன் கிட்ட பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் யாரை போல இருந்துச்சு, இயேசு கிறிஸ்து போல இருந்துச்சு. அவரோட ஜபம், உணர்வுள்ள இருதயமும் அன்பும் ஞானத்தையும் கேட்டு என்ன பண்ணார், ஜெபம் பண்ண. இதெல்லாம் நீங்கள் பைபிள்லேருந்து கேட்டிங்கன்னா என்னால் முடியாது. ஆனால் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற சில டாட்ஸ் வச்சு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். தாவீதை குறித்து பார்ப்போம். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 14 15. தாவீது
தன் செய்களில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். எப்படி நடந்தானா? இந்த புத்திமானாய் அவன் நடக்கிறானா, அவன் புத்திமான் கிடையாது. அவனுடைய ஜபத்தில் ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும் போதே அவன் எதை கேட்குறானா, ஆண்டவரே எனக்கு என்ன தாங்க புத்தியை. இன்னைக்கு நம்ம எதுக்காக போராடணும்னா, என் தொழிலாக இருக்கட்டும், என் வேலையாக இருக்கட்டும், என் குடும்பமாக இருக்கட்டும், என் கணவன் மனைவி, என் அம்மா அப்பா, இப்படி நம்ம பின்னாடி எது வேணாலும் இருக்கட்டும், அதை எல்லாத்தையும் நடத்தி எனக்கு என்ன வேணும்? நம்ம என்ன தெரியுமா கேட்போம்? காசு வேணும், இந்த காரியம் நடக்கணும், அந்த காரியம் நடக்கணும், இந்த காரியம் நடக்கணும். இப்படி கேட்குறவங்கள தேவன் எப்படி பார்க்குறாருன்னா குழந்தையாக பார்க்குறாரு. என்னவா பார்க்குறாரு? தாவீதோட ஜபம் சரியான ஜபம். படிங்க பிரதர். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் அவனோட என்ன பண்ணாரா? ஏன்னா அந்த புத்தியில் அவன் நடக்கும் போது தான் கர்த்தர் அவனோட என்ன பண்ணுறாரு. இன்னைக்கு தேவன் ஞானத்தோடு நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆண்டு கூட என்ன பண்ணுறாரு? நீங்கள் பண்ணுற ஜபம் இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் தேவனுக்கு உணர்ந்து தேவனுக்கு பிரியமான அந்த ஞானத்தின்படி நீங்கள் நடப்பீங்கன்னா ஆண்டரே உங்க கூட என்ன பண்ணுறாரு? வந்துடுவார். படிங்க பிரதர் அடுத்த வருஷம். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். தாவீதை பார்த்து ஏன் பயந்தாங்க? தாவீது மேலே அபிஷேகம் இருக்குன்னு பயந்தானா? சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தாவீதை பார்த்து எல்லாருமே பயந்ததுக்கான காரணம் அவன் யார்? அவன் ஆடு மாய்க்கிற பையன். அவங்க அப்பா அவனை ஒதுக்கிட்டார், அவங்க அப்பா அவனை தள்ளிட்டார், அவனுக்கு எந்த ஞானமும் வரக்கூடாதுன்னு அவனை ஒதுக்கி தான் வளர்த்தார். ஆனால் அவனை பார்த்து இஸ்ரவேலுடைய ராஜா பயப்படுறாருன்னா காரணம் என்ன? தாவீதோட ஜபம் என்னவா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. சிங்காசனத்தை கேட்டு அவன் ஜெபம் பண்ணல, தேவன் ஞானத்தை கேட்டு தான் அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? ஜெபம் பண்ணியிருக்கிறான், மன்றாடி இருக்கிறான். இது பைபிள் படிக்கும்போது நம்மளுக்கு ஏன் புரியலனா, நம்ம பைபிளை ஒழுங்காக என்ன பண்ணல, புரியல. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை தான் என்ன பண்ணுறாரு, சபைக்கு சொல்கிறாரு, ஆண்டவர்கிட்ட போய் நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்க வேண்டியது ஞானத்தை என்ன பண்ணுங்க, கேளுங்க. உங்கள் பிரச்சனையை நீங்களே என்ன பண்ணுவீங்க, சால்வ் பண்ணுவீங்க. போய் ஒரு பிரச்சனைக்கு ஆண்டவர்கிட்ட போய் நிற்காதீங்க. ஒரு குழந்தை தான் போய் கேட்கும், அப்பா எனக்கு தண்ணி கொடுங்கப்பா, அப்பா எனக்கு பிஸ்கெட் கொடுங்கப்பா. ஆனால் அது வயசு ஆக அவளே என்ன பண்ணுவா எல்லாத்தையும். அது போல் அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்கிறாரு, உனக்கு எது தேவையோ அதை கரெக்டாக போய் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தப்பாக ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணாதீங்க, கேட்காதீங்க. இன்றைக்கி சபைகள் எதை மறந்துருச்சுன்னா, நான் இன்றைக்கி சொல்கிறேன், தானியேல் பண்ண மாதிரி தேவைக்காக பண்ணுற ஜபம் இருக்கட்டும். ஆனால் அந்த பர்சனல் ப்ரேயர், அந்த 3 வேளை நீங்கள் ஆண்டவருக்கென்று போய் அமருகிற அந்த இடம் இருக்குல்ல, அதில் தேவ ஞானத்துக்காக மாத்திரம் நீங்கள் போராடணும், தேவ அன்புக்காக மாத்திரம் போராடணும், தேவனுடைய உணர்வுக்காக மாத்திரம் என்ன பண்ணணும், போராடணும். அந்த உணர்வுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எதிர்க்கில் இருக்கிற மனுஷனை நீங்கள் உணரும் போது, அவனுடைய வேதனையை உணரும் போது, அவனுடைய தேவையை நீங்கள் உணரும் போது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதானவர் உங்களை என்ன பண்ணுவார்? இவன் என்ன மாதிரி இருக்கிறான், இவன் யாரை மாதிரி இருக்கிறான், அவன் பேசுகிற வார்த்தை கூட எதிர்க்கில் இருக்கிறவங்களை காயப்படுத்துதுன்னு யோசித்து ஒருத்தவங்க நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட பிதாவுடைய அட்டென்ஷன் நம்ம மேலே மட்டும்தான் இருக்கும். இன்றைக்கி அநேக நேரம் நான் போகிற இடத்துல சில நேரம் காம்ப்ரமைஸ் ஆகிறது, நான் தாழ்ந்து போகிறது, சில பேர் என்னை காயப்படுத்தினாலும் என்னை அழுத்தி போகும்போது நான் அவங்களுக்கு ஃப்ராங்காக என் வாழ்க்கையிலேருந்து நான் நிறையா சொல்லுவேன். என்னால் சில சொல்ல முடியாது. என்னை ஆண்டவர் எனக்காய் செய்கிறத நான் பார்க்குறேன், எனக்காக அவர் செய்கிறத நான் என்ன பண்ணுறேன். அந்த இடத்துல நான் அசிங்கப்பட்டேன் தான், அந்த இடத்துல நான் அவமானப்பட்டது உண்மை தான். ஆனால் வருகிற நாட்களில் ஆண்டவர் அப்படியே மாற்றுறதை என் மனைவி கண்கூடாக பார்க்குறேன், நானும் என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். உங்களுக்கு உணர்வு இருக்கணும். தே ஆர் எமோஷ்னல். அவங்க எமோஷ்னல் ஏதோ பேசிட்டாங்க, என்ன பண்ணலாம், விட்டுலாம். நீங்கள் இப்படி வரும்போது கிருபை உங்கள் பக்கமாக என்ன பண்ணுது, திரும்ப. இன்றைக்கி சபைகள் அதுதான் என்ன பண்ணிடுறோம், விட்டுடுறோம். தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20-23. பின்பு தானியேல் தேவனுடைய நாமத்திற்கு என்றென்றைக்குமுள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. ஞானமும் அது யாருக்கிட்ட இருக்கோ அவங்க யாருக்குரியவங்க. பாஸ்டர் நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அந்த பேச்சு அவங்க வாயில் வரக்கூடாது. நீங்கள் நல்ல ஆகாரத்தை உட்கொண்டுக்கிட்டே இருப்பீங்கன்னா ஞானம் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், வரும். உங்களுடைய ஜபத்துலேயும் நீங்கள் போராட வேண்டியது எதுக்காக, ஞானத்துக்காக, அன்புக்காக, உணர்வுக்காக. இன்றைக்கி போய் நீங்கள் வேறு ஏதாவது ஜபம் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னா எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், பார்ட் டைமாக வேறு இடத்துல ஜெபம் பண்ணுங்கள். உங்களோட பர்சனல் ப்ரேயரில் முட்டி போட்டோ கண்ணீரோடு எதுக்காக ஜெபம் பண்ணுறீங்கன்னா, தேவ பிரசனம் என்னில் என்ன பண்ணணும், வெளிப்படணும். அந்த வெளிப்படுறதுக்கு எனக்கு என்ன வேணும், அன்பு வேணும், அறிவு வேணும், உணர்வு வேணும். என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ண ஆரம்பிக்க. ஏன்னா பவர்ஃபுல் ப்ரேயர் வந்து சபைகள் என்ன பண்ணுது, மறக்குது. பிலிப்பியர் 1வது அதிகாரம் 10வது வசனம். தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. நீதியின் கனிகளால் நம்ம நிறையும் போது யாருக்கு மகிமை உண்டாகுதா,
உங்கள் வாழ்க்கையில் அவர் எது செய்தாலும் அவர் எதுக்காக செய்கிறார் தெரியுமா? உங்களுக்காக அவர் செய்யவே இல்லைன்றதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளை அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அவர் என்ன பண்ணணும்? மகிமை படணும். அவர் துதிக்கப்படுற இடத்துல அவர் என்ன பண்ணணும்? இருக்கணும். இது மாறும் போது தான் அவரோட வாழ்க்கையில் அவருக்கு உங்கள் மேலே என்ன வருது? கசப்பு வருது. இன்னைக்கு சபை அழகாக புரிஞ்சுக்கோங்க. படிங்கம்மா அந்த வசனத்தை 10வது வசனம் வாசிங்க. தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. அந்த கனிகள் வேற எதுவுமே இல்லை. அன்பு, சந்தோஷம், இப்படிப்பட்ட விஷயங்கள்ல நீங்க என்ன பண்ணணும்? நிறையணும். தாவீதோட வாழ்க்கையில எது இருக்கோ இல்லையோ நீதியின் கனியை ஜெபிச்சு தாவீது என்ன பண்ணாரு? ஏன்னா யாருமே பழைய ஏற்பாட்டில் அவங்களோட பர்சனல் பிரேயரை ஏறி வைக்கல. ஏன்னா அது அவங்களுக்குரியது. நீங்கள் நல்லா சொல்ல போனால், நான் இன்னும் ஒரு படி நான் முடிக்கும் போது சொல்கிறேன். அவங்க பிள்ளைங்களுக்கு மட்டும் சொல்லிட்டு போனாங்க. வெளியே யாருக்குமே சொல்லலை. பைபிளில் ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், எல்லாருமே அவங்க பிள்ளைகளுக்கு பர்சனலாக என்ன பண்ணிட்டாங்க? சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் போட்டு உடச்சுனுக்கிறார். எல்லாத்தையும் உடைக்கிறார். நான் சொல்ல உங்களுக்கு எல்லாமே புரியும். ஏன்னா நீங்கள் நல்லா பாருங்கள், தாவீதோட வாழ்க்கை வேறு, யோசேப்போட வாழ்க்கை வேறு. தானியேல் நல்லா கவனிங்க. அடிமைத்தனத்தில் இருக்க வேண்டிய ஒரு மனுஷன் ராஜாக்கு ஈக்குவலாக இருக்கிறான்னா காரணம் தேவ ஞானம். யோசேப்பை எடுத்து பாருங்கள், அடிமையாக இருக்க வேண்டிய அந்த இடத்துல இருக்கிறான்னா தேவ ஞானம். இவங்களாம் போய் என்ன ஜெபம் பண்ணியிருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆண்டவரே என்னை ஜெயிலேருந்து விடுவியும். நல்லா கவனிங்க. யோசேப்பு நல்லா யோசிச்சு பாருங்கள். ஜெயிலேருந்து வெளியே வரதுக்கு யோசேப்பு பிளான் போட்டாரா இல்லையா? அவரோட அறிவை யூஸ் பண்ணாரா இல்லையா? அந்த விஸ்டம் எங்கேருந்து வந்துச்சு? ஆண்ட்ரா வெளியே எடுத்தார். நல்லா பைபிள் நீங்கள் ஆழமாக படிங்க. ஜெயிலுக்குள்ளே இருந்து ஆண்ட்ரா என்ன பண்ணார்? இவனே ட்ரை பண்ணுறான். ஏன்னா அந்த விஸ்டம் ஆண்ட்ரு கொடுக்குறாரு. அதுக்கு ஆண்ட்ரு என்ன பண்ணுறாரு? அலோ பண்ணுறாரு. இன்றைக்கி உங்கள் விஸ்டம், உங்கள் நாலேஜ் ஆக்டிவ் ஆகணும்னு தேவனாகி கற்று என்ன பண்ணுறாரு? விரும்புகிறார். எல்லாரும் சொல்கிறதுக்கு என்ன பண்ணாங்க? உங்கள் செவியை இப்படி சாய்க்காதீங்க. பைபிள் படி நல்லா கவனிச்சு பாருங்க. இன்றைக்கி போய் உபவாசம் இருக்க போகிறேன் பாஸ்டர், நான் ஆண்ட்ருக்கிட்ட நான் என் வாழ்க்கையை அர்ப்பணிக்க போகிறேன், நான் இருக்க போகிறேன்னா ஞானமாக என்ன பண்ணுங்கள்? ஜெபம் பண்ணுங்க. ஞானமானதை என்ன பண்ணுங்க? கேளுங்க. எது தேவைன்றதை நல்லா புரிஞ்சுக்கணும். பணம் 1 லட்ச ரூபாய் தேவை தான், அது கிடையாது. ஞானம் அது வந்துச்சுன்னா அந்த பணம் உங்ககிட்ட என்ன பண்ணும்? இன்றைக்கி அநேக நேரம் ஆண்டர்கிட்ட போய் எனக்கு 1 லட்ச ரூபாய் பணம் வேணும்னு ஆண்டர் அந்த 1 லட்ச ரூபாய் பணத்தை உங்க முன்னாடி வைக்கிறார். அதை நீங்கள் செலவு பண்ணிட்டு நிற்கிறீங்க. அவர் உங்களை பார்த்து நகைக்கிறார். ஒரு வாட்டியும் ஒரு சில அனுபவங்களை உங்களுக்கு கொடுத்து நீ திரும்ப மாட்டியா, பலமான ஆகாரத்தை சாப்பிட்டு என் பக்கம் வர மாட்டியா? இன்றைக்கும் நான் சொல்கிறேன், இந்த சத்திய வசனங்கள் உங்களுக்கு தேவைன்னு அவர் விரும்புகிறார் நான் நினைக்கிறேன். நான் உண்மையாக விரும்புகிறேன். நான் பேசும்போது நான் அதை ஃபீல் பண்ணுறேன். இங்கே இருக்கிற யாருக்கோ இது தேவன் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 11-12. நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராகவும் தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவர் என்ன தெரியுமா ஜெபம் பண்றாரு? உங்க வாழ்க்கையில எது நிறைவேறணும்? அன்பு, ஞானம், உணர்வு. இதுக்காக தான் அவர் ஜெபம் பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் அவர்கிட்ட போய் எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணுறீங்க? ஆண்டவரே எனக்கு பணம் வேணும், எனக்கு பொருள் வேணும், என் குடும்பத்துக்குள்ளே சமாதானம் வேணும். இது ரெண்டுமே சிங்க் ஆக மாட்டேங்குது. அவர் பண்ணுற ஜபத்துக்கும் நீங்கள் இங்கேருந்து எடுக்கிற ஜபமும் என்ன ஆக மாட்டேங்குது? சிங்க் ஆக மாட்டேங்குது. நீங்கள் பண்ணுற ஜபம் பண்ணலாம், அதெல்லாம் செகண்டரி. ஆண்டவர் அதான் சொல்கிறார். லூக்கால 11வது அதிகாரத்தில் அதான் சொல்கிறாரு. முதல்ல நீ எது கூட கனெக்ட் ஆகணும்? என்னோட கனெக்ட் ஆகணும். என்னோட ஜபத்துக்கு என்ன பண்ணணும்? வரணும். அவருடைய சித்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும்னா என்னன்னா, அன்பு நம்ம வாழ்க்கையில் என்ன வரணும். ஞானம் என்ன பண்ணணும்? வரணும். ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய ஓட்டத்தில் ராஜா முன்னாடி பேசினாலும் சரி, முன்னாடி இருக்கிற யாருக்கிட்ட பேசினாலும் அவர் எப்படி பேசினார்? ஞானமாக பேசினார். சிறு வயதில் ஞானமாக பேசினார். இந்த ஞானத்தை கேட்டு நீங்கள் ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஞானத்தை மாற்றணும். இந்த ஞானத்தோடு சேர்ந்து சில காரியங்கள் ஒன்று சொல்கிறேன். கலாத்தியர் 5வது அதிகாரம் 22-24. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு இதுக்கு விரோதமான பிரமாணமே ஒன்றும் கிடையாது. நான் ப்ரேயரை ஆரம்பிக்க போகிறேன் பாஸ்டர், நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போனால் இந்த வசனத்தை உங்கள் வாழ்க்கையில் எழுதி வச்சுக்கோங்க. இது எனக்கு வேணும். இது கூட உங்களோட விஸ்டம் தேவை. என்னது? நாலேஜ் தேவைன்னு நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்து இதுக்காக மணிக்கணக்கில் நீங்கள் என்ன பண்ணணும்? போராடணும். இதில் நீங்கள் ஜெயிக்கிறத உங்களால் ஈஸியாக உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நாளே உங்களால் என்ன பண்ண முடியும்? இதை ப்ரேயர் பண்ணிட்டு வெளியே வந்தோன்னே உங்களுக்கு கோவம் வருதான்னு பாருங்கள்.
கோவம் வருதா, திருப்பி போய் ஆண்டோட சமூகத்தில் என்ன பண்ணுங்க, போராடுங்க. உணர்வு வரணும், எனக்கு ஞானம் வரணும்னு. இது இந்த ஜபத்துக்குள்ளே நீங்கள் தங்கி இருப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு எழுதி தரேன், நான் ரிட்டர்ன் பண்ணித்தரேன். கிராஃப் மேலே தான் போவோம், அப்புறம் கிராஃப் கீரை ஒரு நாளும் வராது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். மனுஷர் உங்களால் கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. உங்களோட வெளிச்சம் அவங்க முன்னாடி என்ன பண்ணணும்? தாவீதுக்கு மேலே இருக்கிற அந்த வெளிச்சம் யார் மேலே பிரகாசிக்குதுன்னா சவுல் மேலே பிரகாசிக்குது. சவுலால் தாங்கிக்கவே முடியல. ஒரு ஆடு மேய்க்கிற பையன் கூட்டு கழுத்து அழுத்து தூக்கி போட்டு போகலாம், ஆனால் என்ன பண்ண முடியல. ஒரு ராஜா ஒரு ஆடு மேய்க்கிற பையனை ஒரு 20 வருஷம் திருத்துறாரு சாவடிக்க, ஆனால் அவரால் என்ன பண்ண முடியல. தாவீதுக்குள்ள என்ன இருக்குது? ஞானம் இருக்குது. அந்த ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல். சில ஒரு ராஜா முன்னாடி போகிறார், டப்புன்னு பைத்தியக்கார மாதிரி என்ன பண்ணுறாரு, நடிக்கிறார். பண்ண தப்பு நிமித்தம் தான் அந்த இடத்துல போய் மாட்டுறாரு. ஆனாலும் பாருங்கள், அந்த விஸ்டம் எங்கே அவன் எப்படி நடந்துக்கணுன்றது யாருக்கு தெரியும்? தாவீதுக்கு நல்லா தெரியும். நான் ஏன் பைபிள்லேருந்து உங்களுக்கு சொல்கிறேன்னா, இது ஈஸி கிடையாது. ஏன்னா தாவீது நல்லா கவனிங்க, தாவீது மேலே கல்லெறிய தூக்குறாங்க, தாவீது கோவமே படிங்க. இந்த ஆவியின் கனிகள் எல்லாமே தாவீதோட வாழ்க்கையில் வெளிப்பட்டுச்சு. கரெக்டாக நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொன்னேன், தான் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணாங்க, சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. இன்றைக்கி அநேக நேரம் நம்ம தடுமாறுறோம். ஃப்ராங்காக சொல்கிறேன், எனக்கே ஒரு பயங்கர தடுமாட்டம் என் பொண்ணை வச்சுக்கிட்டு. ஆனால் பரிசுத்தவான்கள் எல்லாருமே தன்னுடைய பிள்ளைகளுக்கு சரியானவைகளை போதிச்சுட்டு தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. 1 ராஜாக்கள் 3ஆவது அதிகாரம் 9ஆவது வசனம். ஆகையால் ஒரு ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். என்ன இருதயம் தாங்க? நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, வீட்டில் போய் படுக்கிறீங்க, டக்குன்னு ஆண்டர் வராரு, என்ன கேட்பீங்க? பத்தட்டத்தில் கை காலில் நான் படப்படப்படன்னு வளர ஆரம்பிச்சிடும். வீட்டில் இருக்கிற கஷ்டம், வீட்டில் இருக்கிற தேவை எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், டப்பன்னு வளருவோம். ஆனால் ஆண்டர் அந்த பிரசனம், அந்த சொப்பனத்தில் தெளிவாக கேட்குறாரு, எனக்கு என்ன வேணும்? ஞானம் உள்ள இருதயம் தேவை. அதுக்கு இதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. உணர்வு இருக்குது, அன்பு இருக்குது. நான் தான் சொன்னேன் போன வாரம் பேசும்போது, ஒரு வேசி அவன் முன்னாடி வந்து நின்னாலும் அவன் பேசின பதம் வேறு. இதெல்லாம் வந்து தகப்பன் பர்சனலாக போதிச்ச விஷயம். இதை சபையில் வச்சு யாருக்குமே இவனுங்க என்ன பண்ணல, டிஸ்கஸ் பண்ணல. இவனுக்கு தலைமுறையாக இவனுங்க என்ன பண்ணானுங்க, கரெக்டாக சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறாரு, போட்டு உடைக்கிறாரு. 10ஆவது வசனம் வாசிங்கம்மா. சாலமோன் இந்த காரியத்தை கேட்டு ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமா இருந்தது. என்னவா இருந்துச்சா? இன்னைக்கு உங்கள் ஜபம் போய் நீங்கள் பண்ணும் போது அது உங்களுக்கு என்னவா இருக்கணும்? ஆண்டவரோட பார்வைக்கு உகந்த. இன்னைக்கு எல்லாருமே ஜபம் பண்ணுறோம், ஆனால் அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கா, உகந்தது இருக்கான்றது பண்ணுங்க, யோசிங்க. 13ஆவது வசனம் வாசிங்க. முதல்ல அவன் கேட்டது தேவனுடைய ராஜ்யம். 2வது என்னது? இவைகள் எல்லாம் உனக்கு. இப்போ இயேசு கிறிஸ்து தான் சீசர்கிட்ட பேசின காரியம் உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? அவன் முதலாவது எதை கேட்டான்? எனக்கு ராஜ்யம் வேணும், எனக்கு பவர் வேணும். அவன் எதுவுமே என்ன பண்ணல, கேட்கல. என் இருதயம் தேவனுக்கு உகந்த ஒரு வாசனையா, என்னில் வெளிச்சம் வீசக்கூடிய இதுவாக இருக்கணும்னு சொல்லிட்டு யார்கிட்ட கேட்குறான்? ஆண்டவர்கிட்ட கேட்குறா. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறார்? திருப்பி எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அவன் எங்கெங்கெல்லாம் சாலமோன் போய் நின்னாலோ, நீங்கள் படிக்கும் போது நீங்கள் மட்டும் சொல்கிறீங்க 1000 பொண்டாட்டி வச்சுருந்த இதை மட்டும் தான் நீங்கள் பேசுவீங்க. ஆனால் அவன் எங்கெங்கெல்லாம் போய் நின்னானோ அங்கங்கே வந்த ராஜாக்கள் ராணிக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உம்ம தேவனை போல பதறாங்க. யாரை பார்த்து? சாலமோன் மேலே. இன்றைக்கி நம்ம தான் பைபிளை ஃபஸ்ட்டு சாலமோனை கொஞ்சம் இப்படி தட்டிடுறோம். நானும் அடிக்கடி அப்படி தட்டி விட்டுருவேன். ஆனால் உண்மையாக யோசிச்சு பாருங்கள், தான் வாழ்க்கை அப்படி இருந்ததுக்கான காரணம் இந்த லூக்காவில் 11ஆவது அதிகாரத்தில் ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னதை யார் பண்ணா? தேவனுடைய ராஜ்யம்னா நம்ம வேற எங்கேயோ தேடுறோம், சபையில் தேடி நிற்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்குது. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு துதியின் ஆராதனை எங்கே இருக்குது? இதை முதல்ல நீ சீரமைச்சிக்கோ, உனக்கு எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடுறேன், தந்துறன்றாரு. இதுக்குள்ளே அன்பை என்ன பண்ணு, நீ வெளிப்படுத்து, உனக்கு நான் என்ன பண்ணிடுறேன், தந்துறன்றாரு. ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியல? சபையை சுற்றி சபையில் அங்கே எதுவுமே ஒன்றுமே இல்லைங்க. உங்களுக்குள்ள ஆண்டவருடைய பிரதான திட்டங்கள் உங்கள் இருதயத்துக்குள்ளே தான் இருக்குது. அது என்ன பண்ணணும்? மாறணும். 12 சீசர்களுக்கு சொல்லும் போது அது புரிஞ்சுதா புரியலையான்னு தெரியல. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நன்றாய் புரிஞ்சுது. ஜெபிக்க வேண்டிய ஜெபமானது அன்பு,
அறிவு, உணர்வுள்ள இருதயம். இதை நீங்கள் கேட்பீங்கன்னா ஆண்டு மிச்சத்தெல்லாம் தூக்கி என்ன பண்ணுவார்? சும்மா கொடுத்துருவார். இருக்கிறவங்களை கண்களை மூடி